வணக்கம். ராம்நாத் கிச்சனில் உங்களையெல்லாம் சந்தித்ததில் ரொம்பவே சந்தோஷம். இன்றைக்கி சுவையான ஒரு சைடிஷ் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளாக செய்ய போகிறோம். கத்திரிக்காய் கொஸ்து. பழைய சாதம் கூட சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த கத்திரிக்காய் கொஸ்து. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 2 கத்திரிக்காயை நல்லா கழுவிட்டு தொடச்சிட்டு கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம கேஸில் வச்சு திருப்பி நல்லா ஹீட் பண்ணிக்கலாம். அந்த தோலெல்லாம் இந்த மாதிரி கருப்பாக வரும். மாற்றி நம்ம சுட்டு எடுத்துக்கலாம். சுடும்போதே உள்ளது நல்லா வெந்துடும். அப்போ நம்ம லேசாக தொட்டு பார்த்தோம்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கிறேன். கத்திரிக்காய் ரெடி ஆயிடுச்சு. இப்போது அந்த தோலெல்லாம் மெல்ல ஆறின பின்னாடி ரிமூவ் பண்ணிக்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகுளுந்து சேர்த்து சின்ன வெங்காயம் கட் பண்ணி கருவேப்பிலை உரப்புக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். அதை எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துடலாம். வெங்காயம் ரொம்ப முக்கியம். ரொம்ப வதங்கிடக்கூடாது. லேசாக வதங்கினா போதும். நாம் சுட்ட கத்திரிக்காய் இருக்குல்ல, தோலெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம்ல, அதை அந்த வெங்காயம் கூட சேர்த்துட்டு லேசாக புளி ஊற்றிட்டு உப்பு சேர்த்து நல்லா கை பொறுக்கிற சூடாக இருந்தால் கையிலையே நல்லா மசிச்சு விட்டுடலாம். இல்லைன்னா சூடாக இருக்கிறதுனால கரண்டி வச்சு நல்லா கொத்தி விட்டுட்டு ஆறுனதுக்கப்புறம் நல்லா அந்த வெங்காயம், அந்த கத்திரிக்காய், அந்த பச்சை மிளகா, உப்பு எல்லாமே நல்லா சேர்க்குற மாதிரி. எனக்கு உப்பு கொஞ்சம் பத்தலை, திரும்பவும் நான் சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுட்டா சூப்பரான சுட்ட கத்திரிக்காய் கொஸ்து ரெடி ஆயிடுச்சு. முடிஞ்சது அப்படின்னா திரும்பவும் சந்திக்கிறேன். தேங்க்யூ.